புதுசாக ஆன் பண்ணிட்டியா? ஏன்னா இது கருப்பு கவனி வந்து கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, பூங்காறு, தூயாமல்லி, குறிஞ்சி சென்னாறு, இதெல்லாம் வந்து இது சிகப்பு கவனி எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கான் பாரம்பரிய ராகபுரம். அப்போ இதெல்லாம் பாரம்பரிய ராகம் அழிஞ்சு போகுதுன்றதுக்காண்டிதான் நம்மளோட வழியிலேயே போய் இன்றைக்கி 6 வருஷமாக பண்ணிக்கிட்டு வரோம். இடுபொருளும் கொடுக்குறோம். தேவையான இடுபொருள், பூச்சி வரட்டி, மீனமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாம் போட்டு விற்பனையும் கொடுக்குறோம். அரிசி மதிப்பூட்டியும் கொடுக்குறான், விதை நெல்லும் கொடுக்குறான். அப்போ நெல் கருப்பு கவுனி நெல், தூயாமல்லி நெல்லுலாம் வேணுனாலே கொடுக்குறோம். மொத்த ரேட்டுக்கும் கொடுக்குறோம். தேவை உள்ளவங்க வாங்கி பயனடுங்க அடைங்க. இது வந்து சுகர் ப்ரெஷர் எல்லாம் இங்கே சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இது வந்து உணவு தான். இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் மாத்திரையை முழுங்க தேவையில்லை. இது என்ன பண்ணுறாங்க, இது ஒரு இதுன்ட்டு அதை கருத மாட்டேங்கிற மாத்திரைகள் தான் முழுங்கினா இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து சிறப்பான ஐட்டம். இதெல்லாம் வந்து தேடி அழிஞ்சு போகக்கூடாதுன்ட்டு நாங்கள் கொண்டு வந்தது. நம்மளுடைய அடிக்கிறக்க சொன்னார், நம்ம சுற்றி இருக்க உணவு எல்லாமே மருத்துவம் எல்லாமே. நம்ம இதை விட்டு வெளியில் போயிட்டோம். உணவு பழக்க வழக்கம் மாறிச்சு எல்லாமே பொறுத்தது. இப்போ அந்த மண்ணை நாங்கள் போய் நேரடியாக இது இயற்கை விவசாயம் பண்ணணுமா போய் சொல்கிறோம், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு தெரியாதவங்களுக்கு. நாங்கள் கற்றுக்கிட்டு வந்ததை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நான் 6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். மண்ணை வளப்படுத்தி மண்ணுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. எனக்கு விற்கிறதுக்கும் இது சான்று அங்கே சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட தரமான பொருள். அதனால் எல்லா இடங்களும் வாங்கி போகிறாங்க. கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க, ஆந்திரா வழியாக ஆர்டர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நம்ம எல்லா இடங்களையும் இப்போ வந்து இதை பற்றி தன்மை தெரிஞ்சவொன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கி சாப்பிடுங்க, விவசாய வளங்க. விவசாயிகளில் வந்து வளர்க்கும் போது அந்த இயற்கை உணவு கூடும். அதிகமாக கூடும்போது அதுலேருந்து விலையும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா இதை வந்து ஒரு 40 மூட்டை வர அளவு இது 20 மூட்டை வரும் பாரம்பரிய ராகம். இப்போ தூயாமல்லி தான் அதிகமாக இது மகசூல் வரும். அது மண்ணை வளப்படுத்தணும். இதில் வந்து மண் வளப்படுத்தினா ஒரு 22 மூடை வரையும் இது பண்ணலாம். 22, 24 மூடை மண் வளமாக இருக்கலாம். இல்லாட்டி 16 மூட்டை வரும். 16, 15, 13 இப்படித்தான் வரும். இப்போ எவ்வளவு மண் வளத்தை மாக்குறோமோ அவ்வளவுக்கு இது வரக்கூடியது. காட்டு யானை, ஒட்டடை யானை இருக்குது. இந்த கருங்குருவியில் முக்கியமான அரிசி, நவர அரிசி முக்கியமான அரிசி. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் பயன் பெறுங்க. அவ்வளோ குடும்பத்தை வந்து சாப்பிட்டு சரி செய்யுங்க. விதை நெல் கொடுக்குறோம், விதை நெல் வாங்கிக்கிறோம். இப்போ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரியே போட்டு இதை விட்டுட்டு மாத்திரை இந்த நேரம் பாக்கெட்லேயே வச்சுருக்காங்க. நினச்ச நேரம் அதை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றுறது விடுது. ப்ரெஷர் வருது. இந்த கருப்பு கவுனிலாம் ப்ரெஷரு, சுகரு, கெட்ட உழுப்பை, இந்த இதயத்திலாம் அடைச்சி இப்போ அங்கே இது வருது, ஆஞ்சியோ பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இயற்கை உணவு சாப்பிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கரைச்சிடுது. கடைசியில் முத்தினா பிறகுதான் அதுக்கான தீர்வை தேடுறாங்க போய். அப்புறம் என்ன பண்ணுற, அவன் ஆப்ரேஷன் பண்ண வந்துட்டான். அது ஒரு கெமிக்கல், அவன் சரி பண்ண முடியாது. சுகருக்கு சரி பண்ணணும்னா சுகர் மாத்திரை கடைசி வரையும் சாப்பிட முடியாது. அதனால் இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரை சத்தை அளவில் வச்சுக்கிறேன். ப்ரெஷரும் நார்மலாக இருக்கும். எல்லாமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கைக்கு வாங்க. நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கும் ஆதரவு கொடுங்க. ஏன்னா இதை வந்து அழிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்குதுன்னு இப்போ எங்கள் ஐயா நம்மளோட ஐயா சொன்ன வழியிலையும் ஜெயராம ஐயாவும் ரொம்ப உழைச்சிருக்காங்க. நம்மளோட ஐயா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு அதை சரியான வழியில் கொண்டு போய் இன்றைக்கி நெல் பாரம்பரியம் இருக்குன்னா அதுதான் முக்கியம். அதனால் வந்து இதை வந்து ரொம்ப பேர் அதை சரியான வழியில் கொண்டு போகணும். இது எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் மதிப்பு கொடுக்குறதுக்கு அதை நேரடியாக வாங்கிக்கோங்க. மொத்தமாக வேணும்னா கருப்பு கவனிலாம் இருக்குது. இப்போ ஒரு மூட்டைய நெருக்கி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 20-25 மூட்டைக்கு இருக்குது. வேணும்னாலும் வாங்கிக்கிறங்க. அப்புறம் சிகப்பரிசி இருக்குது, பூங்காறு இருக்குது, வாங்கிக்கிறங்க. தேனும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால் வந்து என்ன வெயில் காலம் கொஞ்சம் கம்மியாக வரேன். இந்த ஈக்காண்டி தான் தேனை ஈக்கு மருந்து சேர்க்கைக்கு தான் வளர்க்குறோம். அது 2வது வருமானம் எங்களுக்கு. அந்த தேன் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் இதை சரியான வழியில் செய்ய முடியும். இதை பார்த்தவங்க, வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.